இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, மாமா சொல்லு தமிழ். எங்க அம்மா வேலைக்கு சேர்ந்ததுல மொத்த குடும்பமும் செம்ம கோவத்துல இருக்காங்க மாமா. அதுலயும் என் மாமியாரு, அதான் உங்க வைஃப், இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. பெரிய கலவரமே ஹால்ல நடந்துச்சு. உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சுல? கவனிச்சுக்கிட்டு தான் மாறினேன். ஏன் மாமா, இந்த வீட்ல பிறந்து வளர்ந்தவங்க தானே என்னோட அம்மா. அவங்க மேல கொஞ்சம் கூடவா யாருக்கும் இறக்கம் இல்ல? அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க மாமா. இத ஜனமா கூட கண்மூடித்தனமா நம்புறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ், எப்பவுமே வருத்தமோ பகையோ ஒரு உறவுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை உடனே பேசி சரி பண்ணிடணும்மா. அதை வளர விடக்கூடாது. அது உடம்புல வர்ற புண்ணு மாதிரி. உடனே வைத்தியம் பார்க்கலன்னா பெரிய காயமாயி மொத்த உடம்பையே கெடுத்துரும். அப்படித்தாமா இந்த பகை. அது எல்லார் மனசுலயும் வெறுப்பா வேரோடி போயிருக்கு. அது சரியாக கொஞ்சம் நாளாகும்மா. எவ்வளவு நாள் மாமா? என்னம்மா நீ இதுக்கே டயர்ட் ஆயிட்ட? நாம விடாம முயற்சி பண்ணணும், அப்பதான் நகரும். நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா கோமாவில் இருந்தேன். இப்பதானே எழுந்தேன். அந்த மாதிரிதான் தமிழ். பொறுமை ரொம்ப முக்கியம்மா. ஜனமா கிட்ட நானும் வேற வேற விதத்துல இத பத்தி பேசுறேன். ஆனா ஜனமா காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அவங்க மனச மாத்தினாலே போதும், இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனா அதுக்கு என்ன வழின்னு தான் புரியல. தமிழ், என் அம்மா ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்பிட்டாங்கன்னா அது உடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 14 மாமா. எதுக்கு கேக்குறீங்க? அடுத்த வாரம் சேம் இதே நாள் அம்மாவோட பிறந்த நாள். இதுல என்ன விசேஷம்னா, இந்த வருஷம் நானும் ஆரோக்கியமா இருக்கேன், அம்மாவும் பக்கத்துல இருக்கா. ஆனா எங்களாலதான் அம்மாவோட பேசவும் முடியாது, அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்ல முடியாது. நீயாவது எங்க அம்மாவுக்கு பிடிச்சது பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்து. கண்டிப்பா செய்வேன் மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. தமிழ், நீ நம்பிக்கையா இருமா, சீக்கிரமே எல்லாம் மாறும். ஆனா ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசினாலே போன நம்பிக்கை திரும்ப வந்துருது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பெரிய ஆறுதலே நீங்க மட்டும்தான்.